வணக்கம், நான் உங்கள் சித்ரா லிங்கேஸ்வரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ளன் வச்சு, அதாவது நிறைய உள்ளன் ஒர்க் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மீந்து நிறைய கலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு உள்ளன் மேட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போகிறேன். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை, எப்படி செய்யலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா கலரில் இருக்கிற உள்ளனை நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஒரு 2 கலரில் பண்ணாலும் ஓகே தான். இல்லைனா இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா 2 கலர் மட்டும் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பெரிய ஊசி நமக்கு தேவை. கட் பண்ணுறதுக்கு சிசரு, உள்ளனில் இருக்க எல்லா கலர்ஸும் நான் எடுத்திருக்கேன். இந்த திக்க அட்டை எடுத்திருக்கேன். அட்டையில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நடுவில் ஒரு ஓட்டையும் சுற்றி சுற்றி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? எப்படி பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இப்படி உள்ளே கொடுத்து எடுத்துட்டு லாஸ்ட்டாக முடிச்சு போட்டுக்கலாம். அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக நான் விட்டுட்டு இதில் சுற்றுற மாதிரி அப்படியே நான் எல்லா இடத்துலையும் எடுத்துக்க போகிறேன். திரும்ப அதே இடத்துல வரேன். கட் பண்ணியிருக்க இடத்துல கொடுத்து எடுத்துட்டு கொஞ்சம் லூஸாக, ரொம்ப டைட்டாகவும் எடுத்துக்க வேணாம், கொஞ்சம் லூஸாக நம்ம அடுத்தடுத்து விட்டு விட்டு எடுக்கணும். அதுக்காக அதே இடத்துல குத்தி வெளியில் எடுத்துட்டு திரும்ப அடுத்த இடத்துல திரும்ப அதே இடத்துல குத்தி எடுத்துட்டு, இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா சூப்பராக வீட்டில் இருந்துகிட்டே அழகாக இந்த மாதிரி கிராஃப்டெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டு செய்யலாங்கிறதுக்காக இந்த மாதிரி கிராஃப்ட் யூஸ்ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நீடெல்லாம் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்களும் கூடவே இருந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை பாருங்கள், நான் கட் பண்ணி கொஞ்சம் தான் கட் பண்ணது. அதை கட் பண்ண எல்லா இடத்துலையும் நான் உள்ளே எடுத்துட்டு லாஸ்ட் இது வரத்துக்கு நான் நாட் போட்டுடுறேன். இப்போ இது வந்து இந்த பேஸ், இதுதான் பேஸு. இந்த பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸை ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு இதே நூல்லையே மேலே எடுத்துட்டு இப்போ எங்கே இருக்கேனோ அதுக்கு பக்கத்தில் ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்படி விட்டா மாதிரி எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் ஒரு 2 ரவுண்டு. இப்போ நான் இங்கே இருக்கேன். அடுத்து விடும்போது இங்கே விட்டுட்டு அப்படியே ஒன்று விட்டு ஒன்று. ஒரே கலர்லையே பண்ணாலும் நல்லாயிருக்கும், இது வேறு வேறு கலரில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் விட்டுட்டேன்னா இதை நான் இங்கே போதும்னு நினச்சிட்டேன்னா பின் வழியாக உள்ளே கொடுத்துட்டு நம்ம நாட் போட்டுடலாம். வேறு கலர் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு த்ரெட்லேயே கூட நம்ம இப்படி நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பட் நாட் போட மறந்துடாதீங்க, பிரிஞ்சுக்கிட்டே வந்துடும். இப்போ கொஞ்சம் லென்த்தியாக விட்டுட்டு கட் பண்ணிடுறேன். இந்த நூலை எடுத்துகிட்டு அடுத்த கலர் நம்ம நூல் போட்டுக்கலாம். நூல் போடுறது மட்டும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த ப்ளூ எடுத்தேன்னா அடுத்து இந்த பிங்க் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒரு டார்க். இப்போ இந்த பிங்க் போட்டேன்னா அடுத்து க்ரீன், இந்த க்ரீன் போட்டேன்னா மெரூனு, இந்த மெரூன் போட்டேன்னா அடுத்து இந்த க்ரீன் போடலாம். கலர் காம்பினேஷன்ஸ் வந்து காம்பினேஷன் கொடுத்து நம்ம பண்ணும்போது ஒர்க்கு வந்து கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி காம்பினேஷனில் நம்ம போட்டுக்கலாம். நடுவில் இது 2 டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் வந்து ஆஃப் ஒயிட்டை இங்கே வச்சுக்கிறேன். இந்த காம்பினேஷன்லேயும் நம்ம போட்டுக்கலாம். ஃபைனலாக இந்த ரெட்டோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் டார்க் அண்ட் ஒயிட்டுன்னு. ஏன்னா இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து எப்படி பண்ணுறதுன்னா, இன்னொரு கலரை ஊசியில் இப்படி கோத்துக்கோங்க நூலில். அடுத்தது எடுத்துக்கிட்டேன், அதே கேப்பில் கொடுத்து எடுத்துட்டு மேக்ஸிமம் த்ரெட்டெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நான் இருக்கேன். ப்ளூக்கு மேலே, ப்ளூக்கு கீழே, ப்ளூக்கு மேலே, ப்ளூக்கு கீழே. நான் நாட் கூட போடலை, அந்த த்ரெட்டை அப்படியே தான் வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து அவ்வளோ கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக.
இப்போ இந்த இடத்துல நான் மேலே இருக்கேன். அப்போ அடுத்தது ப்ளூக்கு கீழே ஒரு 2 ரோ கூட இப்படி வந்துடலாம். 2 சர்க்கிள் வந்துட்டு நான் கட் பண்ணிடுறேன். இப்போ இதில் கீழே இருக்கேன், மேலே கீழே மேலே கீழே. ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தாலே இது புரியும். அடுத்து இந்த கலர் போதும்னா இதை நான் பேக் சைடில் கொடுத்து எடுத்துகிட்டு நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நூல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற பிட்ஸ் எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் மெத்தடில் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஸ்கூலில் நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்குக்குமே கேட்குறாங்க. அதுக்குமே நமக்கு யூஸ் ஆகும். அது இல்லாமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ஒர்க் நம்ம பண்ணும்போது நம்மளோட க்ரியேட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். பசங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா பசங்களை வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை பாருங்கள், நான் ஒரு 4-5 கலர் சுற்றிட்டேன். சேம் டெக்னிக்கில் தான் ஒன்று விட்டு ஒன்று அப்படியே சுற்றிக்கிட்டே வரேன். இப்போ டைட்டாக ஆகிறதுக்காக கிட்ட கிட்ட போகும்போது கொஞ்சம் டைட்டாக ஆகிறதுக்காக இப்படி க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் போடக்கூடாது. அடுத்த கலருக்கு நான் போகிறேன். பாருங்க, கட் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு ரொம்ப இருக்காதீங்க, ரொம்ப லூஸாகவும் போட வேணாம். நம்ம போடுற நாட் எல்லாமே பேக் சைடில் தான் போயிடும், அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்த கலராக இந்த க்ரீன் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் தேவைப்படும், நிறையவே தேவைப்படாது. அதனால இருக்கிற எல்லா குட்டி குட்டி பிட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே கலர்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லை 2 கலர் மட்டும் கூட மாற்றி மாற்றி கூட ட்ரை பண்ணலாம். ஒரே இடத்துல தான் ஆனால் குத்தி நம்ம முடிக்கிறதும் ஒரே இடம் தான் குத்துவோம், ஆரம்பிக்கிறதும் நம்ம ஒரே இடத்துல தான் ஆரம்பிப்போம். அடுத்த க்ரீன் எடுத்தாச்சு. பசங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்கங்க இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே. சம்மர் கேம்ப்ஸில் நாங்கள் இந்த மாதிரி தான் கிளாஸஸ் எல்லாம் எடுப்போம். சிசரும் நீடிலும் கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடவே இருந்து பசங்களை வேலை வாங்குங்க. கையோட முடிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த பாருங்கள், இது வந்து நான் இவ்வளோ தூரம் சுற்றிருக்கேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க. நான் ஃபைனல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துறேன். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் கட் பண்ணலாம். நான் வந்து இந்த குட்டி பேஸில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பெரிய பெரிய பேஸ், இது வந்து ஒரு கோஸ்டராகவே, அதாவது நம்ம டீ கோஸ்டராகவே பண்ணலாம். அப்போ எவ்வளோ பெருசு வேணாலும் நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணுற டைமில் இந்த மாதிரி இந்த எட்ஜெல்லாம் கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ நான் வந்து 6 இதுதான் பண்ணேன். நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். கீழே இருந்து குட்டியாக பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு இப்படி இருக்குது. இப்போ இந்த எட்ஜஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து நாட் போடணும், அப்போ தான் நிற்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கீழே இருக்கிறத நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இது கீழே இருக்கிறது தெரியுதுங்களா? இது கீழே இருக்கிறது, இது மேலே இருக்கிறது. இதையும் நம்ம நாட்ஸ் இப்போ போடணும். பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். இதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ட்ரிம் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இதெல்லாமும் ட்ரிம் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணிடலாம். நமக்கு தெரியல உங்களுக்கு நாட் எது வரைக்கும் இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும்.
ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட இந்த பட்டன்ஸ் மாதிரிலாம் நம்ம செய்யலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு பதில் இதெல்லாம் கூட நம்ம டெக்கரேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இதை ஒரு கோஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம மல்டிபிள் பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸஸ்க்கு பட்டன்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், ட்ரெஸ்ஸில் நான் வச்சுருக்கேன். இந்த பிசுறு நீங்கள் க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கலாம். பேக் சைடில் ஃபுல்லாகவே குட்டி குட்டி பிசுறாக இருக்கிறத நம்ம இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டு ப்ளவுசஸில் ஃப்ரண்ட்டில் இந்த ஸ்லீவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மல்டி கலர்ஸில் நம்ம வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். புரியலன்னா என்னை கேளுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.